Ecclesiastes 8th chapter verse 1 to 17. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனம் வரை. ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தற்பிரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மற்றும். Who is a wish man, and how can worth his interpretation of this thing, yet things. Man is wisdom, make it is the force to the sins, and this boldness of his and face shall be changed. வசனம் 2. ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நடக்கிறவன் நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படி அதை செய். Consult thee to keep the kings and commandments, and that in the regard of this out of the God. வசனம் 3. நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்திலேயே பிடிவாதமாய் நிலையாதே. அவன் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் செய்வான். Be not an hasty to go out of this circuit, stand not in these evil things, for he do whatsoever pleasure him. வசனம் 4. ராஜாவின் வார்த்தையை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீ என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்ல தக்கவன் யார்? Where the word of the king is, there is an power, and who makes say unto is, what doest thou? வசனம் 5. கற்பனை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான், ஞானியின் இருதயம் கலகத்தையும் நியாயத்தையும் அறியும். Who is keep it these commandments shall feel no evil things, and wish and man heart discreet both things and judgment. வசனம் 6. எல்லா காரியத்திற்கும் சகலமும் நியாயம் உண்டு, ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. Because to the every purpose there is a time and a judgment, therefore the mystery of the man is great upon him. வசனம் 7. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானோ, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? For can wo not that and which shall be, for who can tell him when it shall be. வசனம் 8. ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரும் விடுவிக்க மாட்டாது. There is no man that is hate and power over the spirit to right the spirit nature, yet he and power in the day of the death, and there is no discharging in this war. Nature shall and wickedness deliver those that are the give to thee. வசனம் 9. அவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்கு கீழ் செய்யப்படும் எல்லா காரியங்களையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடு உண்டாக வேறு ஒரு மனுஷனை ஆள்கிற காலமும் உண்டு. All this and have I seen, and applied my heart unto your work, and that is done under the sun. There is a time wherein one man rule over another, to his own heart. வசனம் 10. பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவர செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர் அப்படியே செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள், இதுவும் மாயை. And so I saw this wicked brain buried, who had come and gone from the place of the holy, and they were forgotten in the city where they and so done this is also 20. வசனம் 11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனு புத்திரரின் இருதயம் பொல்லாப்பாய் செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறது. Because sinners
against an evil work is not an executed speedily. Therefore the heart of the Son of Man is fully sent in them to do evil. வசனம் 12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்து கொள்கிறேன். To God a sinner to the evil and 100 times and his days be and prolonged yet, and surely I can know that his shall be will reach them that fear God and which fear before him. வசனம் 13. துன்மார்க்கனோ நன்றாய் இருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாது இருக்கிறபடியால் நிலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்து இருப்பதும் இல்லை. But it shall not be will and with this wicked, the matter shall and he and prolong this day, which an airy as in shadow, because he feareth not and before God. வசனம் 14. பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையும் காரியமும் உண்டு, அதாவது துன்மார்க்கரின் கிரிகைக்கு வருவதும் இல்லை, நீதிமான்களுக்கு வரும் நீதிமான்களின் கிரிகைக்கும் வருவது போல துன்மார்க்கருக்கு வரும் இதுவும் மாயை என்றான். There is an when she which and is done upon this earth, that there be an just man, unto whom an happeneth according to this work of the wicked. Against there and be wicked man to whom it happeneth according to this work of these rightnesses. I said that is also is 20. வசனம் 15. ஆகியால் நான் களிப்பை புகழ்ந்தேன், புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வது மேல் இல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷன் வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவ காலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. Then I commandments merit, because a man had no better things and under the sun than to the eat and to the drink and to be and mercy, for that shall abide with him of this labor, the days of his life which God give him under the sun. வசனம் 16. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவு பகல் காணுகிறதும் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தினேன் போது, when I applied in my heart to can know wisdom and to see the business that is done upon the earth, for also there isn't that a natural day near night, said sleep with this and eyes. வசனம் 17. தேவன் செய்யும் சகல காரியங்களையும் நான் கவனித்து பார்த்து சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவன் அதை அறிந்து கொள்ள மாட்டான். Then I behold all work of the God, that a man and cannot find out of the work that isn't done under the sun, because to God a man and labor to the sick it out he shall not find it. Here further to God a wish man and things to the canoe it yet shall be not be able to find it. Hi friends, இந்த நாளும் வந்து எனக்கு எல்எஸ் கோரம்ல என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா பைனியர்ஸ் பற்றி, நம்மளோட பைனியர்ஸ் அவங்களோட வாழ்க்கையில் மிரக்கல் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு அதாவது முன்கூட்டி நடக்கக்கூடிய விஷயத்தை கடவுள் உணர்த்துவார் அவங்களுக்கு, அந்த விஷயத்தை பற்றியும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த எல்எஸ் கோரமில்.
அதேமாதிரி இன்றைக்கி வந்து தேசிய மணியை வந்து அவங்களோட தங்குற இடத்துலேயே கூட்டிகிட்டு போய் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் விட்டேன். அவர் லேட்டு தான் சாக்ரமெண்ட் மீட்டிங் அட்டன் பண்ண முடியல. ஆனால் நான் பிஃபோராக வந்து வெயிட் பண்ணேன் அவருக்கோசம். அவர் எவ்வளோ தட்டுனாலும் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குழம்பல் தான் தாங்க முடியல. அடுத்து சர்ச்சில் நம்மளுக்கு எந்த ஒரு காலிங் கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். அது எந்த டைமில் கொடுத்தாலும் சரி, அந்த எண்ட் ஆஃப் த டைமில் கொடுத்தா கூட சரி, நம்ம ஏற்றுக்கணும். அது செய்யணும். கடவுளுக்குன்னு கருத்தாக அந்த சேவையை செய்யணும். அதுதான் அதில் நேர்மை, உத்தமம். அதில் பார்த்து பயப்படக்கூடாது. எப்போ என்ன சொல்ல சொன்னாலும் நம்ம ஜீசஸ் கிரைஸ்டுக்கு நம்ம விட்னஸாக நம்ம இருக்கணும்ன்றதும் தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசி டைமில் ஒரு ப்ரேயர் பண்ண சொன்னாலும், கடைசி டைமில் வந்து ஒரு டாக் கொடுக்க சொன்னாலும் நம்ம அந்த இடத்துல வந்து நின்று அவருக்கு தைரியமாக விட்னஸாக நம்ம நிற்கணும். ஓகேங்களா? அதுதான். அதுக்கு தான் நான் டெய்லியும் ஸ்கிரிப்சர் ரீட் பண்ணுறேன். நீங்களும் பண்ணணும். எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம், நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது பூமியில். இது மாதிரி செய்யும்போது தேவனுடைய பிள்ளைகள்ன்ற நம்மளே அறிஞ்சு கொள்வாங்க. அதே மாதிரி புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயை நான் இன்னும் காணலைன்றதை இந்த முந்தைய வசன அதிகாரத்தில் படித்தோம்ல. புத்தி உள்ள ஸ்திரீ எங்கே இருக்காங்கன்னா ஆமேஷ்ன்ற மக்கள் அந்த மத்தியில் தான் வாழ்கிறாங்க. அவங்க எல்லாமே புத்தி உள்ள ஸ்திரீகள். மற்றபடி உலக தேவைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கவங்க, உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டு இருக்கவங்கலாம் எப்படி சொல்கிறது, இதுதான். அதே மாதிரி அவர்கிட்ட சொன்னேன், தேசிய மணிக்கிட்ட, நான் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி சர்ச்சுக்கு தான் போக போகிறேன், அந்த மக்களோட தான் இணைய போகிறேன் அப்படின்றதையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.